கட்சி தலைவர்கள் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசியாம் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நீட் விவகாரத்தில் அடுத்த நகர்வு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக இன்றைக்கு சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் கூடியிருக்கிறது. நேற்றைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு நம்முடைய நகர்வுகளுக்கு ஒரு வலு சேர்த்திருக்கிறதுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்கிறீங்க? மிகவும் சரி. நேற்றைக்கு கூட உங்கள் சொல்லதிகார நிகழ்ச்சியில இது பற்றி நான் பேசினேன். உச்சநீதிமன்றத்தின் நேற்றைய தீர்ப்பு என்பது அது நேற்றைய தேதி தற்செயலானது என்றாலும் கூட அந்த தீர்ப்பு நமது போராட்டத்துக்கு மேலும் வலு சேர்த்திருக்கிறது. அதிலே மாற்று கருத்தே இல்லை. அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி விலக்கு பெற முடியும் என்றுதான் நான் நம்புகிறேன். இந்த கூட்டத்தை அதிமுக பாஜக புறக்கணித்திருக்கிறாங்க. பாஜகவினுடைய புறக்கணிப்பை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா அதிமுக புறக்கணித்தது சரியான முடிவா? மிகவும் தவறான முடிவு. என்ன காரணம் என்றால் 10 மசோதாக்களை உச்சநீதிமன்றம் நிறைவேறியதாக பொருள் கொண்டிருக்கிறது. அதுல ஒன்று ஜெயலலிதா பெயர் சூட்டுவது தொடர்பான மசோதா, மீன்வள பல்கலைக்கு. அப்படி இருக்கும்போது அதிமுக இன்றைய கூட்டத்தை புறக்கணித்திருக்க கூடாது. மேலும் நீட் என்பது அதிமுக இன்னும் ஜெயலலிதா காலத்திலிருந்து நீட் விலக்கு என்பது கொள்கை, அதிமுகவுக்கும் அது கொள்கை தான். அப்படியான சூழ்நிலையில் புறக்கணிப்பு என்பது வாக்கரசியலிலே தவறான குறியீடுகளை உணர்த்தும், தவறான சமிக்கைகளை கொடுக்கும். மேலும் நேற்றைக்கு அந்த தீர்ப்பில் மிக தெளிவாக இருக்கிற விஷயம் என்னவென்றால், ஒரு சட்டபூர்வம் இல்லாத ஒரு நடவடிக்கை அந்த நடவடிக்கைக்கு பின்னால் தொடர்கிற எல்லா நடவடிக்கையும் சட்டபூர்வம் இல்லாததான் மாறும். அதாவது எரேனியஸ் ஆக்ஷன் என்றால் சப்சிக்வெண்ட் ஆக்ஷன்ஸ் எரேனியஸ். அப்படி இருக்கும்போது குடியரசுத் தலைவர் நீட்டு விலக்கு மசோதாவை திருப்பி அனுப்பியது, நிராகரித்தது என்பது சட்ட சம்மதம் இல்லாதது என்றுதான் பொருள் கொள்ள முடியும். இதிலே தைரியமாகவே இதற்கான அரசாணைகளை பிறப்பித்து தைரியமாகவே ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனால் மாநில அரசு அது ஒருவேளை தயங்கலாம். ஜெயலலிதா காலத்திலே அப்படியான ஒரு தைரியமான முடிவு எதிலே எடுத்தார்கள் என்றால் எழுவர் விடுதலை தொடர்பாக எடுத்தார்கள். அதற்கு பிறகு அன்றைய காங்கிரஸ் அரசு பதறி போய் அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அதற்கு தடை ஆணையெல்லாம் வாங்கி வந்தார்கள். இப்படி இந்த டிஃபென்ஸ் சைடு அவர்கள் டிஃபென்ஸ் எடுக்கட்டும் என்று ஒரு அதிரடி முடிவு எடுக்கலாம். கொஞ்சம் தடாலடியாக இருக்கும். ஆனால் அது அரசியல் ரீதியாக நன்மை தரும். மிக்க நன்றி திரு ஷியாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.